ஹாய், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்பத் தமிழ் கல்வி. அதாவது செவன்த்து செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய லெசன் 2. ஸோ இந்த லெசன் ஃபுல்லாக கல்வி பற்றின அந்த பாடங்கள் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு லெசனில் நம்ம வந்து கப்பல் துறைமுகம் இதெல்லாம் வந்து பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு பாடல் பாரதிதாசன் அவர்கள் எழுதிய ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. நூற்குறிப்பு: கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர் அப்படின்னு பன்முகத்தன்மை கொண்டவர் பாரதிதாசன். இவர் கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் ஆகியவற்றை படைப்பதில் வல்லவர். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி, புரட்சி காப்பியம் உள்ளிட்ட பல நூல்களை வந்து இவர் எழுதியிருக்காரு. ஸோ அவர் எழுதிய நூல்கள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாரதிதாசன் அவர்கள் எழுதிய நூல்கள் குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, இசையமுது, கண்ணகி, புரட்சி காப்பியம், அழகின் சிரிப்பு, பாண்டியன் பரிசு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயும் இந்த பாயிண்ட் பாருங்கள், இவர் எழுதிய பிசிராந்தையார் அப்படின்ற நாடக நூல். ஒரு டைம் கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா பிசிராந்தையார் அப்படின்றது எந்த வகையான நூல்னு கூட கொஷின் கேட்டிருந்தாங்க. நாடக நூலா இல்லை கவிதை நூலா, அந்த மாதிரியும் கொஷின் கேட்பாங்க. அப்போ பிசிராந்தையார் அப்படின்றது ஒரு நாடக நூல். அதுக்கு வந்து அவருக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து அளிக்கப்பட்டது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். பிசிராந்தையார் அப்படின்ற அந்த நாடக நூலுக்கு பாரதிதாசன் அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்டது. பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்ற அந்த தொகுப்பில் இருந்து தமிழ் பேர் அந்த பாடல் தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் நார்மலாக படிச்சிங்கனாவே வந்து பொருள் புரியும். ரொம்ப வந்து டெப்த்தாலாம் வந்து பொருள் இல்லை. ஏடு எடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட, அதாவது ஒரு ஏடு எடுத்தேன், அதாவது கவிதை எழுதுறதுக்காக ஒரு ஏடு எடுத்தேன். என்னை எழுதென்று சொன்னது வான். உடனே என்னை என்னன்னு சொன்னது, கவிதையா என்னை எழுது அப்படின்னு சொல்லி வானம் சொன்னது. ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். ஸோ வந்து ஓடை, அந்த ஓடக்கூடிய அந்த நீரோடையும் தாமரை மலர்களும் வந்து என்னை வந்து ஓவியமாக தீட்டு அப்படின்னு சொல்லி அது வந்து சொல்லும். காடும் கழனியும், கழனினா வந்து வயல், காடும் வயலும், கார்முகில்னா கருமையான அந்த மேகமானது வந்து என்னை கவர்ந்திட அதாவது அவரை வந்து கவருதாமா, என்னை கவர்ந்து எத்தினிக்கும் ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். ஸோ வந்து இவங்க எல்லாரும் வந்து இந்த காடு, வயல், அந்த மேகம் இது எல்லாம் வந்து அதை வந்து நான் வந்து அதை வந்து கவிதையில் இடம்பெற வைக்கிற அளவுக்கு அது வந்து அந்த கவனத்தை வந்து ஈர்க்குது அப்படின்னு சொல்கிறார். கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும் ஆடும் மயில் நிகர். மயில் நிகர்னா மயில் போன்ற பெண்கள் எல்லாரும் வந்து என்ன சொல்கிறாங்க, அன்பினை வந்து கவிதையாக எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சோலை குளிர்தரு தென்றல் வரும் பசுந்தோகை மயில் வரும் அன்னம் வரும் மாலை பொழுதினில் மேற்கு திசை அதான் மேற்றிசையில் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும். சோலை குளிர்தரு தென்றல் அப்படின்னா சோலையில் என்ன வீசும், குளிர்ந்த இளந்தென்றல் வந்து வீசும். அது தென்றல் வந்து வந்தது. பசுமையான தோகை உடைய மயில், இந்த பசுந்தோகை அப்படின்னா பசுமையான தோகை உடைய மயில் வரும், அன்னம் வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாணிக்கம் போல் ஒளி வீசக்கூடிய அதாவது சூரியனை வந்து பருதினா சூரியன். ஸோ சூரியனை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, மாணிக்கம் மாதிரி ஒளி வீசக்கூடிய அந்த சூரியனானது மேற்கு திசையில் விழும். மேற்றிசை அப்படின்னா மேற்கு, மாலை பொழுதில் எங்கே இருக்கும், மேற்கு திசையில் இருக்கும், மேற்கு திசையில் வந்து விழும். வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைக. அதாவது வேல்னா அந்த வீரனுடைய கையில் இருக்கக்கூடிய வேலானது, அதை சுமந்துட்டு இருக்கக்கூடிய அந்த வீரரினுடைய தோலானது உயர் வெற்பென்று சொல்லி, அவனுடைய அந்த வீரம்தான் வந்து பெருசு அப்படின்னு சொல்லி வெற்பென்று சொல்லி வரைக. வெற்புனா மலை போன்று, அந்த மலை போன்ற அந்த தோலோட அழகை வந்து வரைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னும் கோலங்கள் யாவும், கோலங்கள்னால் இதெல்லாம் வந்து வரைய சொல்லி யாவும் மலைமலையாய் வந்து கூவின. எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்க, அதாவது இந்த மலைமலையாய் அப்படின்னா பெருந்திரளாக எல்லாரும் என்ன வரன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. இவற்றிடையே, ஸோ இதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து இதை வர அதை வர அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க. இன்னலிலே நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயருன்றிருந்தார். ஸோ வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, துன்பத்தில் கிடக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் அறியாமையில் தூங்கிட்டு இருக்காங்க. அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாகி என் ஆவியில் வந்து கலந்ததுவே.
அந்த காட்சி வந்து என்னுடைய ஆவி அப்படின்னா, அதாவது தன்னுடைய மனசுக்குள்ளே வந்து வந்தது. ஆவி அப்படின்னா உயிர், இந்த இடத்துல இரக்கம் உண்டாகி என்னோட ஆவியில் வந்து கலந்தது. இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றவர், இன்பத்தமிழ் கல்வியை கற்றவங்க எல்லாரும் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால், எல்லாருமே தமிழ் கற்றுக்கிட்டாங்க, இன்பத்தமிழ் கற்றுக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும். அவங்களுக்கு துன்பங்கள் வந்து நீங்கும், சுகம் வரும் நெஞ்சினில், தூய்மை உண்டாகும், வீரம் தரும். ஸோ வந்து இன்பத்தமிழை வந்து கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு துன்பம் என்பதே இல்லை, சுகம் வரும், நெஞ்சில் வந்து சுகம் வரும், தூய்மை உண்டாகும், அந்த வீரம் வந்து அவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் பாடுறாரு. அதாவது இந்த மாதிரி வானம், பூக்கள், நீரோட, இந்த மாதிரி எல்லாரும் தன்னவரன்னு சொல்லும்போது பாரதிதாசன் அவர்கள் வந்து என்ன நினைக்கிறாரு, இன்பத்தமிழை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் வந்து இந்த பாடலினுடைய பொருள். இந்த அப்படியே இதை படித்து பார்த்திங்கன்னா தெரியும். ஒவ்வொரு பேராகிராஃப்க்கும் ஒவ்வொரு இதாக வச்சு படிச்சிங்கன்னா ஈஸியாக புரியும். எத்தனிக்கும் அப்படின்னா முயலும், எத்தனிக்கும் அப்படின்னா முயலும். வெர்புனா மலை, கழனி வயல், நிகர்னா சமம், பருதி அப்படின்னா கதிரவன், அன்னதோர் அப்படின்னா அப்படி ஒரு, கார்முகில் மலைமேகம், துயின்றிருந்தார். துயிலுதல் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருக்கிறது, துயின்றார் அப்படின்னா தூங்குதல். பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது எது? பெண்களுக்கு நிகராக யாரை சொல்கிறாரு? மயில் போன்றவர்கள் பெண்கள் அப்படின்னு சொல்கிறாரு. பின் வருவனவற்றுள் மலையை குறிக்கும் சொல் வெர்பு. வெர்புனா வந்து மலை, கிரினா மலை. இந்த மாதிரி மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்குது. கழனி அப்படின்னா வயல், நிகர்னா சமம், பருதினா கதிரவன், முகில்னா மேகம். அடுத்து அழியா செல்வம். ஸோ இது வந்து சமண முனிவர் ஒருவர் வந்து எழுதின பாடல். நாலடியார். ஸோ நாலடியார் வந்து சமண முனிவர், இது வந்து ஒரு நாலடியார் பாடல். நாலடியார்ன்ற டாப்பிக்லேயே நம்ம இது பார்த்துருப்போம். ஆக்சுவலி நாலடியார் அப்படின்ற அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நாலடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூலாகும். சமண முனிவர்கள் எழுதின அந்த நூல்கள் எல்லாம் தொகுக்கப்பட்டு தான் நாலடியாராக வச்சுருக்காங்க. இந்நூல் 15 கீழ்கணக்கு நூல்கள். நாலடியார் 4 அடிகளில் அறக்கருத்துக்களை கூறுறது தான் வந்து நாலடியார். 4 கூட்டல் அடியார், நாலடியார். இது 400 வெண்பாக்களால் ஆனது. இந்நூலை நாலடி 400 என்றும் வேளாண் வேதம் என்றும் அழைப்பர். ஸோ நாலடியார் அப்படின்றது 400 வெண்பாக்கள், 400 பாடல்களை கொண்டது. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இதை வந்து நாலடி 400, 4 அடியில் 400 பாடல்களை கொண்டது. வேளாண் வேதம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. திருக்குறள் போன்றே அறம், பொருள், இன்பம் எனும் முப்பால் பகுப்பு கொண்டது. கொஷின் எப்படி கேட்கலாம்? முப்பால் பகுப்பு கொண்ட திருக்குறளை போன்றே முப்பால் பகுப்பு கொண்ட நூல் எதுன்னு கூட கேட்கலாம். ஸோ வந்து நாலடியார். இந்நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை 4ம் 2ம் சொல்லுக்குருதி அப்படின்ற தொடர் மூலம் அறியலாம். ஸோ திருக்குறளையும் இதையும் வந்து என்னன்னு சொல்லுவாங்க? 4 அடிகளால் ஆன நாலடியாரும் 2 அடிகளால் ஆன திருக்குறளும் சொல்லுக்குருதி. அதுதான் இந்த 4ம் 2ம் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்றது. பாடல் பாருங்க. வைப்புலி கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை. வைப்புலி அப்படின்றது வந்து பொருள் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு இடம். வைப்புலி அப்படின்றது வைப்புலி கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை. கல்வி அப்படின்ற ஒரு விஷயத்த ஒருத்தன் கற்றுக்கிட்டான் அப்படின்னா அது வந்து யாராலையும் கோட்பட அப்படின்னா யாராலையும் அதை வந்து என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. பிறரால் வந்து அதை எடுக்கவே முடியாது. கல்வி அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து யாராலையும் எடுக்க முடியாது. வாய்த்தீயிற் கேடில்லை. அதை வந்து யாருக்கு கொடுத்தாலும் அது வந்து குறையாது, குறைஞ்சும் போகாது. மிக்க சிறப்பின் அரசர் செறிவின் வவ்வார். வவ்வார்னா வந்து கவர முடியாது. அரசன், மிக சிறப்பினை உடைய அந்த அரசன் கூட அவன் என்ன பண்ண முடியாது, அதை வந்து நம்மக்கிட்ட இருந்து பறிக்க முடியாது. எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்ற அல்லமர. அல்ல பிற. விச்சைனா கல்வி. ஸோ அதாவது பெற்றோர் இருக்காங்க அப்படின்னா அவங்க தன் மக்களுக்கு சேர்த்து வைக்கணும்னு ஒன்று நினச்சாங்கன்னா அந்த கல்வி செல்வத்தை தான் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ தான் அது அரசனாக இருந்தாலும்
அவன் யாரும் வந்து கவர முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அது கொடுக்க கொடுக்க பெருகும். கல்வி தான் வந்து மற்றவங்களுக்கு நம்ம சொல்லி தர 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 அவங்களுடைய அறிவும் ஆற்றலும் வந்து அதிகரிக்கும். அதுதான் வந்து இந்த பாடலினுடைய பொருள். வைப்புள்ளி கோட்பட வாய்த்தீயிற் கேடில்லை. வைப்புள்ளினா பொருள் சேமித்து வைக்கக்கூடிய இடம். அதாவது அது அந்த பொருளை சேமித்து வச்சோம் அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறையும். ஆனால் கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை. ஆனால் நீங்கள் கல்வியை சேமித்து வச்சிங்க அப்படின்னா ஒரு நாளும் குறைவுபடாது. அது அரசனும் அந்த அரசர் செரியின் வவ்வார், அவரால் கூட வந்து அரசரால் கூட வந்து அதை கவர முடியாது. எச்சம் என ஒருவன் மக்களுக்கு செய்வன. அதாவது செல்வம்னு ஒருத்த மக்களுக்கு செய்யணும், தன்னோட குழந்தைகளுக்கு செய்யணும்னு நினச்சான் அப்படின்னா கல்வியை தான் அவன் வந்து சேர்த்து அவனுக்கு கொடுக்கணுமே தவிர வேறு எந்த செல்வத்தையும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் வந்து இந்த பாடலினுடைய பொருள். சமண முனிவர். ஸோ பாடல் பொருள் கேட்டாவே நமக்கு தெரியணும். வைப்புள்ளி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்தீயில் அப்படின்னா வாய்க்கும்படி கொடுத்தலும். விச்சைனா கல்வி. வவ்வார்னா கவர முடியாது. வவ்வுதல் அப்படின்னா கவருதல். எச்சம்னா செல்வம். பாருங்கள், தனிப்பாடல் திரட்டில் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. வெள்ளத்தால் அழியாது. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு லைன்ஸ் ஆக்சுவலி. வெள்ளத்தால் அழியாது, வெண்தனனால் வேகாது, வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவென்றி குறைவுறாது. இது பழைய புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். வெள்ளத்தால் அழியாது, வெண்தனனால் வேகாது. கல்வியினுடைய சிறப்பை தான் அதில் சொல்லியிருப்பாங்க. கல்லருக்கோ பயமில்லை, காவலுக்கு மிக எளிது, கல்வி எனும் உள்ள பொருள் உள்ளிருக்க புறத்தேயோர் பொருள் தேடி உலகின்றீரே அப்படின்னு சொல்லி இந்த தனிப்பாடல் திரட்டில் கல்வியை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த முக்கியமாக இந்த 2 லைன், வெள்ளத்தால் அழியாது, வெண்தனனால் வேகாது அப்படின்னு சொல்லி கல்வியின் சிறப்பை வந்து சொல்லியிருக்காங்க. ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி. கல்வியை போல் டேஸ் செல்வம் வேறில்லை. கேடு இல்லாத செல்வம் வேறு இல்லை. அடுத்து பாருங்கள், வாழ்விக்கும் கல்வி அப்படின்ற டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மனிதர்கள் வந்து எவ்வளவு உயர்ந்தவங்க அந்த மாதிரிலாம் அதில் இருக்கும். காலமறிதல், அழியா செல்வம், கல்வி, இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பாயிண்ட்ஸ் ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை, ஒரு கட்டுரை மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு லைன் பார்த்திங்கன்னா, மனித பிறவி வந்து தனித்தன்மையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு வாழைக்கண்ணை வச்சா அது எதிர்காலத்தில் என்ன ஆகும், கண்டிப்பாக வாழைக்கன்றை வந்து ஈனும். ஆனால் மனிதன் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்காலங்களில் சொல்ல முடியாது. அதுதான் மனிதனினுடைய தனித்தன்மை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உலகில் மிகவும் அருமையானது என்னவென்றால் அது காலம்தான். மிகவும் உலகத்திலேயே மிக அருமையானது எது அப்படின்னா காலம்தான். காலமும் நேரமும் போனாலும் வராது. காலமறிதல் கல்வி எனும் 2 அதிகாரங்களையும் வள்ளுவர் எழுதியுள்ளார். ஸோ வந்து வள்ளுவர் வந்து எந்தெந்த அதிகாரங்கள் 2 ஒரு மனிதனுக்கு 2 ரொம்ப முக்கியம். காலமும் கல்வியும் வந்து ரொம்ப முக்கியம். அந்த 2 அதிகாரங்களையும் வந்து திருவள்ளுவர் எழுதியிருக்காரு. கேடில் விழிச்செல்வம் கல்வி, இது மட்டும் கொடுத்துட்டு கூட கேட்பாங்க. ஏன்னா அப்படிலாம் கொஷின்ஸ் கேட்குறாங்க. கேடில் விழிச்செல்வம் கல்வி. நாம் நினைப்போம் வந்து திருக்குறளில் வந்து எப்படி 4 சீர் தானே வரும்ன்ட்டு. ஃபஸ்ட்டு லைனில் இருக்கக்கூடிய 3 சீர் கொடுத்துட்டு கேட்கலாம். கடைசியில் 2வது லைனில் இருக்கக்கூடிய 3 சீர் கொடுத்துட்டு கூட கொஷின்ஸ் கேட்கலாம். அப்போ கேடில் விழிச்செல்வம் கல்வி அப்படின்னாவே வள்ளுவர் அவர்கள் தான். கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீடு. ஒரு வீட்டில் விளக்கு இல்லைன்னா எப்படி இருக்கும், அணைஞ்சு போய் ஒரு இருட்டாக இருக்கும். அது மாதிரி ஒரு அறியாமையில் மூழ்கி இருப்பாங்க. அப்போ கல்வி இல்லாத நாடு அப்படின்றது விளக்கில்லாத வீடு அப்படின்னு சொல்கிறாரு. கல்வி அறிவு இல்லாதவர்களை திருவள்ளுவர் போல் குறை கூறியவர் எவரும் இல்லை. அதாவது விலங்கா வந்து சொல்கிறாரு. கல்வி அறிவு இல்லாதவங்களை விலங்கோடு மக்கள் அணையர் இலங்குநூல் கற்றாரோடு ஏனையவர் அப்படின்னு சொல்லி அந்த திருக்குறளில் கல்வி அறிவு இல்லாதவனை விலங்கு அப்படின்னு சொல்கிறாரு. நன்றின் பால் உயிப்பது அறிவு. இது பாருங்கள், இந்த லைன் மட்டும் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து திருக்குறள்னே தெரியாது. நன்றின் பால் உயிப்பது அறிவு அப்படின்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இது சொன்னவர் யார்? வள்ளுவர். திருவள்ளுவர் அவர்கள் திருக்குறளில் சொல்லியிருக்காங்க. நன்றின் பால் உயிப்பது அறிவு அப்படின்னு கூறியவங்க வள்ளுவர். நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தவர் பாரதியார். ரொம்ப இம்பார்ட்டன்ட். பள்ளிக்கு வந்து கோவில் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா பாரதியார். பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் அப்படின்றவரும் பாரதியார் தான். ஸோ இந்த லைனும் கொடுக்கலாம், இல்லை இந்த ஸ்டேட்மெண்ட் மாதிரியும் கொடுக்கலாம். பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்வோம், பள்ளி தலத்தை எல்லாத்தையும் கோயில் செய்யலாம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் அப்படின்னு பாடியவர் பாரதியார்.
ஸோ இந்த பேராகிராஃபில் பார்த்திங்கன்னா சில பொருள் வந்து அதாவது புத்தகங்கள் எந்த புத்தகத்தை வந்து எத்தனை தடவை படிக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த கத்திரிக்காய், வாழைக்காய், கீரை இவையெல்லாம் பூமிக்கு மேலே விளையும். கத்திரிக்காய், வாழைக்காய், கீரை இதெல்லாம் என்ன பண்ணும், பூமிக்கு மேலே விளையும். சில பொருட்கள் இப்போ பீட்ரூட்டு இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து என்னாகும், கீழே, அதாவது அந்த ரூட்டையே நம்ம சாப்பிடுவோம், அந்த வேர் பகுதியவே வந்து நம்ம உணவாக உட்கொள்வோம், அதெல்லாம் வந்து கீழே விளையும். அப்போ அந்த புக்கை வந்து எப்படிலாம் ஒரு முறை, சில புத்தகங்களை ஒரு முறை படித்தா போதும், சில புத்தகங்களை வந்து பல முறை படிக்கணும், அந்த மாதிரி விளக்கம் கொடுத்துருப்பாங்க. திருவள்ளுவர் கற்க கசடர கற்பவை, கற்க கசடர கற்பவை என்று கூறியவர் யாருன்னு கேட்பாங்க. அப்படின்னா திருவள்ளுவர் தான் வந்து சொல்லியிருக்காரு. ஓகே. திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் யார்? ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருக்குறளை வந்து பரப்பக்கூடிய ஒரு பணியை செய்தவர் திருக்குறளார் வி. முனிசாமி. திருக்குறளார் என்று பட்டம் பெற்றவர் யாருன்னு கூட கேட்கலாம். திருக்குறளார் வி. முனிசாமி. நகைச்சுவை ததும்பும் தமது பேச்சால் மக்களை கவர்ந்தவர் இவர். வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். எல்லாமே பார்த்திங்கன்னா திருக்குறளை பேஸ் பண்ணியே இருக்குது. வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை உள்ளிட்ட பல நூல்களை வந்து எழுதியிருக்காரு. உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என்னும் இவரது நூல் பெரும் புகழ் பெற்றது. என்ன நூல்? உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம். உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் அப்படின்ற நூல் பெரும் புகழ் பெற்றது. இக்கட்டுரை சிந்தனை களஞ்சியம் என்னும் இவரது நூலில் இருந்து, சிந்தனை களஞ்சியம்ன்ற நூலை எழுதியவர் யார்? முனிசாமி அவர்கள். திருக்குறளார் முனிசாமி அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் காலமறிதல். கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீடு போன்றது என்று கூறியவர் பாரதியார். பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம். பாருங்கள், ஒரே லைன் தான் கொடுத்துருக்காங்க. அது பாடியவர் யார்? பாரதியார். உயர்வடைவோம் என்னும் சொல்லை அடுத்து பள்ளி மறுதிறப்பு. இளமையில் கல் அப்படின்னு சொல்லவர், இளமையிலேயே கற்க வேண்டும்னு சொல்லவர் ஔவையார் அவர்கள். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி தான். இதுலேயும் எதுவும் பாயிண்ட்ஸ் ஒன்றும் எதுவும் இல்லை. இந்த தொகுப்பை எழுதினவங்க யார் அப்படின்னா சுப்பிரமணியன்றதை வந்து நடுவில் பாரதி அப்புறம் மணியன். ஸோ தலைப்பு வந்து பள்ளி மறுதிறப்பு. இவர் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு, இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி சிறுகதை, புதினம், கட்டுரை முதலியவற்றை எழுதியுள்ளார். கனவு என்னும் இலக்கண கண்டிப்பாக முக்கியம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதழை நடத்தியவர். கனவு அப்படின்னு சொல்லி இலக்கிய இதழை, அதுவும் எந்த இதழ்? இலக்கிய இதழை வந்து நடத்தியவர். பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமண், கதை சொல்லும் கலை உள்ளிட்ட பல நூல்களை வந்து எழுதியுள்ளார். யார்? பாரதி மணியன். பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமண், கதை சொல்லும் கலை அப்படின்ற நூல்கள் எல்லாத்தையும் வந்து இவர் எழுதியிருக்காரு. ஸோ இதோட வந்து இந்த டேர்ம் 2ல் லெசன் 2 வந்து ஓவர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் லெசன் 3 பார்க்கலாம். இது ஒரு சின்ன லெசன் தான், ஈஸியாக வந்து படிச்சிடலாம். தேங்க்யூ.